இன்னைக்கு 4:69ல கையில 2-3 பேட்ச் ஒர்க் போடுற நிலைமை ஆயிடுச்சு. அது என்ன கதைன்னு போக போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேலிசனிக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்க கீழே இருக்க பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் போறதுனால நம்ம ட்ரெயினர் என்ன பிக்கப் பண்ண வீட்டுக்கே வந்துட்டாரு. அப்படியே போற வழியில என்னது இது தலை மட்டும் தொங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா தலைவன் குஜாலா கண்ணாடி வழியா தலையை வெளியே விட்டுட்டு காத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். எப்படியாவது சேசிங்க போட்டு டாமிக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாம்னு பார்த்தோம். பட் அவங்க 2xல போயிட்டாங்க. அங்கிருந்து அப்படியே இன்னைக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போற கமலாஷை பிக்கப் பண்ணிட்டு அகாடமி கிளம்பியாச்சு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வரோம்னு நினைச்சோம். பட் எங்களுக்கு முன்னாடி இந்த 2 பாய்ஸும் அரைவ்ட் ஆயிட்டானுங்க. வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் நடுவுல வானத்தை நோட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் பாக்குறாங்க சொல்லிட்டு போய் பார்த்தா வேற ஒண்ணும் கிடையாது. விமானத்துக்கு வைத்து வெளியே நினைக்கிறேன். காலையில கேஸ் எல்லாம் வெளியே தெளிச்சு நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டு போகணும். அப்புறம் கொஞ்சம் ரப்பிஷ் இருந்தது. அது எங்க சேர்க்கணுமோ சேர்த்துட்டு திரும்ப வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் டைனாமிக் தான் பிராக்டிஸ் பண்ண போறேன். அதனால கமலாச்சு இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும், அதெல்லாம் அப்படிதான் பண்ணணும் முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி ஸ்விங் எடுக்கணும், எப்படி லேண்ட் ஆகணும் பிராக்டிஸ் கொடுத்தாங்க. இது பண்ணும்போதே கையில உண்டை வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல 180 பண்ண போறதுனால சின்ன பார்ல எப்படி அந்த ஃப்ளோ எடுத்துட்டு திரும்புறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் பெரிய பாரே போனேன். இன்னைக்கு தானே முதல் தடவை டைனாமிக் பண்றேன். எடுத்தோனே வராது. ஆனா எப்படியோ அந்த பாரை பிடிக்கிற அளவு போயிட்டேன். பட் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணாம கத்துக்க முடியாது. இந்த வாட்டி பண்ணும்போது பார் ஒரு கையில நல்லா ஹோல்டு பண்ணிட்டேன். கை உள்ள நல்லா பேர்ந்துருச்சு. கமலாஸ்ட வேற என்ன மேன் இப்படி ஆயிடுச்சுன்னு காமிச்சா கங்கராச்சுலேஷன், இனிமே தான் நீங்க வீரனாக போறீங்கன்ட்டான். இன்னைக்கு இது போதும், இதுக்கு மேல பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னும் கிழிஞ்சிரும்ட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சது பசங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பாக்குறேன். பாய்.